ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வித் ஃபுட் நம்ம இன்னைக்கு அக்ஷய திருதியை நெய்வேத்திய ரெசிபி பார்க்க போகிறோம். மே 3ஆம் தேதி அக்ஷய திருதியை வருது. அன்னைக்கு இந்த நெய்வேத்தியத்தை பண்ணால் மிகவும் சிறப்பு. அக்ஷய் அப்படின்னா அல்ல குறையாமல் பெருகக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த நல்ல நாளில் நம்ம இந்த லட்டை கடவுளுக்கு நெய்வேத்தியமாக பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் அவல் எடுத்திருக்கேன். இதை 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு லக்ஷ்மியை மட்டும் வணங்காமல் மகாவிஷ்ணுவையும் சேர்த்து வணங்கணும்னா மிகவும் சிறப்பு. வசதி இருக்கிறவங்க தங்கம், வெள்ளி இந்த மாதிரி ஆபரணங்கள் அன்று வாங்குவாங்க. நம்மளால் முடிந்த பச்சரிசி, உப்பு இதெல்லாம் வாங்கினாலே செல்வம் பெருகும் அப்படின்றது ஐதீகம். இந்த நல்ல நாளில் நம்ம தானம் தர்மம்லாம் செஞ்சோன்னா மிகவும் சிறப்பு. ஒரு கடாயில் நெய் எடுத்திருக்கேன். இதில் முந்திரியை வறுத்துடலாம். நீங்கள் அக்ஷய திருதியை அன்னைக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பகவானுக்கு நெய்வேத்தியமாக இதை படைக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வறுத்து வைத்த வேர்க்கடலையும் அளந்து வைத்திருந்த வெல்லத்தையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் வறுத்து வைத்த அவலை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாம். இத்தோட வாசனைக்கு ஏலக்காய் தூள், பொடித்து வைத்த வெல்லம், வேர்க்கடலை இது 2த்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது வறுத்த முந்திரியும் சேர்த்துட்டு நம்ம லட்டா பிடிக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு நெய் அதிகமாக தேவையில்லை. இந்த மாதிரி பிரசாதத்தை நம்ம அக்ஷய திருதியை அன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணால் மிகவும் சிறப்பு. தானம் தர்மம் இதெல்லாமே நம்ம அந்த நாளில் பண்ணலாம். நம்மளால் முடிந்த தானங்களையும் அந்த நாளில் பண்ணலாம். நீங்கள் அக்ஷய திருதியை அன்னைக்கு இந்த லட்டை நெய்வேத்தியமாக கடவுளுக்கு படைங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.